நிறைய நாட்களுக்கு முன்னாடி பரத்பூர் என்ற கிராமத்துல கரண் சிங்னு நல்லா தெரிஞ்ச ஒரு தொழில் அடைப்பவர் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. அவங்களனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மனசுல எங்கேயோ அவருக்கு ஒரு பையன் இருந்திருக்கலான்னு ஒரு ஆசை. ஒரு நாள் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்து குடும்பத்துக்கே அதிர்ஷ்டம் கொடுத்துச்சு. அவனுக்கு அஜய் சிங்னு பேர் வச்சாங்க. அவனுக்கு அதிக பாசம், அக்கறை, அன்பை காட்டி வளர்த்தாங்க. இந்த மாதிரி அஜய் சிங்க்கு 12 வயசு வரைக்கும் செல்லம் கொடுத்துட்டே வளர்த்தாங்க. அஜய் எந்த வேலையும் செய்யாம உக்காந்த இடத்துல இருந்தே எல்லாம் அவனுக்கு வந்துச்சு. இதுவே அவனை நாளுக்கு நாள் சோம்பேறியா மாத்துச்சு. அவனோட எடையும் கூடிடுச்சு. அவனுக்கு எந்த வேலை செய்யறதுலயும் ஆர்வம் இல்ல. அவனோட நண்பர்களோட மட்டும் சுறுசுறுப்பா விளையாடினான். அதனால அவனை எல்லா குழந்தைகளும் நிறைய விதத்துல அவனை கிண்டல் பண்ணாங்க. அஜய் நடக்கிறத போல நடந்து காட்டினாங்க. மக்கள் எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்போதெல்லாம் அஜய் அவனுக்காக உடைகளை வாங்க போனாலும் அவனுக்கு சில துணிகள் பத்தாம போனது நினைச்சு கேலி செஞ்சாங்க. அஜய் இறுக்கமான உடைகளை போட்டுட்டு வரும்போது அவ வயிறு பகுதியா பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. இப்படி அஜய் சிங் இந்த விதமான கெலி கிண்டல்களை சந்திச்சுட்டு வரும்போது ஒரு நாள் நடன பள்ளியோட அறிவிப்புல பழகிய பார்த்தான். உடனே ஓடி போய் தான் அப்பா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னான். இத கேட்டு அவனோட 2 அக்காகளும் நடன பள்ளிய தொடங்கினத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சூப்பர், எனக்கும் அந்த நடன பள்ளியில சேரணும். நானும் அக்காவோட சேர போறேப்பா. அப்பா, நானும் சேர போறேன். ஆனா அவரோட 12 வயசு பையன் இவ்வளோ நாள் சோம்பேறியா எந்த வேலையும் யாரோட உதவி இல்லாம செய்தவன் இப்போ இந்த நடன பள்ளியில சேரணும்னு சொல்லிருக்கான். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி ஆடினா அவனோட எடை குறையும்னு யோசிச்சாரு. அதனால அவரோட 3 பசங்களையும் சேர்த்து விட்டாரு. முதல் நாள் அஜய் தன் அக்காகளோட நடன பள்ளிய சுத்தி சுத்தி பார்த்தான். அதோட அங்கிருந்த மத்த பசங்க அஜய பார்த்து அவனால ஒரு சின்ன அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு கெலி பண்ணி சிரிச்சாங்க. மத்த பசங்களை பார்த்துட்டு அஜய் வெக்கப்பட்டு பயத்தோட இருந்தான். அக்கா பின்னாடியே ஒளிஞ்சு வந்தான். அந்த பள்ளியில இருந்த டான்ஸ் டீச்சர் அஜய முதல் நாள் இருந்து கவனிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ அஜய் கிட்ட வந்து நல்லா பேச தொடங்கினாங்க. ஹே, உன் பேர் என்னப்பா? என் பேரு அஜய் சிங். அருமை, நல்ல பேரு. உன் பேருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அதுக்கு அர்த்தம் வெற்றியாளர். நீ பார்க்க சோகமா இருக்க. நீ வெக்கப்படக்கூடாது. நடனம் ஆடணும்னா உன்னோட வெக்கம், பயம், உன்னோட தைரியத்துக்கு தடையா இருக்க எல்லாத்தையும் விடணும். அந்த டான்ஸ் டீச்சர் சொன்னதை கேட்டு அஜய் தைரியமா அவங்க சொல்றத கேட்டான். அன்னையிலிருந்து அவ துணிவோட மத்தவங்களுக்கு சரிசமமா நடன பயிற்சி பண்ணிட்டே இருந்தான். அவ சோர்ந்து போகாம முன் சென்றான். ஆரம்பத்துல நடனம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அவன் நேர்மையாவும் கடின உழைப்பாளியும் அதை தாண்டிட்டு வந்துட்டான். டான்ஸ் கத்துக்கணும் என்ற எண்ணம் மட்டும் போகாது. பயிற்சி ரொம்ப முக்கியம். உன்னோட பயிற்சி நேரத்தை அதிகமாக்குறேன் அஜய். இப்படி சொல்லி அஜயோட பயிற்சி நேரத்தை அதிகமாக்குனாங்க. எல்லாரோட ஆச்சரியத்துக்கு அவனோட எடையில அவன் நல்லா ஆடினான். கொஞ்ச நாளையே அஜய் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ற கத்துக்கிட்டான். கரண் சிங் தான் மகனை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்னப்பா, நல்ல டான்சர் ஆப்பியா? நல்லா உழைப்பியா? எனக்கு ஆடுறதுனா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் கண்டிப்பா கஷ்டப்பட்டு கத்துக்குவேன். தான் சோம்பேறி மகனோட ஆசை வார்த்தையை கேட்டு கரண் சிங் டான்ஸ் டீச்சர் கிட்ட பேசி அஜய்க்கு தனியா டான்ஸ் கிளாஸஸ் ஏற்பாடு செஞ்சாரு. அந்த நாளையிலிருந்து அஜய் நாளுக்கு நாள் வீட்ல நிறைய கூடுதல் பயிற்சிகள் செஞ்சான்.
அஜயோட நடன திறமைய பார்த்துட்டு அவ நடன ஆசிரியர் அவனை தேசிய அளவுல நடக்கிற போட்டியில அவனை கலந்துக்க சொன்னாங்க. போட்டியில அஜய் எந்த வெக்கமும் இல்லாம தைரியத்தோட தான் குண்டா இருக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாம கலந்து கொண்டான். அவனோட ஆசை திறமைய எல்லாருக்கும் காமிச்சு எல்லாரோட கைதட்டியும் பெற்றான். அது மட்டும் இல்ல, அஜய் சிங் அந்த போட்டியில ஜெயிச்சிட்டான். ஒரு முறை அவனோட சோம்பேறித்தனத்தினால அவ எடை அதிகமா போட்டான். அப்புறம் அத உணர்ந்து அவ சோம்பேறித்தனத்தை அவனோட பலமான திறமையா மாத்தினான். இது கிராமத்துல இருந்த எல்லாரும் அவனை பார்த்து கிண்டல் பண்ண பசங்களையும் வாய மூட வச்சது. அவனோட அந்த வெற்றி ஊர்ல நடனம் கஷ்டம்னு நினைச்ச எல்லாருக்கும் ஒரு பதிலா இருந்துச்சு. அஜயும் அவ ஆசிரியர் அவ குடும்பமும் எல்லாரையும் பெருமைப்படுத்தினான். நம்ம யாரையும் குறைச்சு எடை போடக்கூடாது, எல்லாரும் கடினமா உழைச்சா முடியாதுன்னு எந்த விஷயமும் இல்ல.